ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சிக்கரின்னு ஒரு மலர் மருந்து இருக்கு. இந்த சிக்கரி தேவைப்படுபவர்கள் யாரு? என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்க்கு நம்ம சிக்கரி குடுத்தால் அவங்களுக்கு நல்லதுன்னு பார்க்கலாம். சிக்கரி தேவைப்படுபவர்கள் எப்படின்னா, மாதம் இப்போ சம்பளம் வாங்குனாங்க வச்சுக்கோங்களேன். 31ஆம் தேதியோ, இல்ல 30ஆம் தேதியோ சம்பளம் வாங்குனாங்கன்னா, மாதத்துல ஃபர்ஸ்ட் 1 டூ 10 டேஸ் செம ஜாலியா செலவு பண்றது. அட்டகாசம் அப்படின்னு ஒரு ஜாலியா கையில பணம் இருந்தா ராஜா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கஞ்சத்தனமா, ஐயோ! எல்லாம் செலவு போட்டாச்சே, நான் அது வாங்கியிருக்க கூடாது, இது வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. 2வது கஞ்சத்தனம், ஓசி கிராக்கின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஓசி, ஓசி பாப்பா, ஓசி பேபி, இல்ல ஓசி கிராக்கி அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க மாதிரி எப்படாப்பா ஓசியில கிடைக்கும், எதெல்லாம் ஓசியில கிடைக்கும்னு எடுத்துட்டு போறவங்க தான் இவங்க. இவங்க என்னன்னா, தனக்காக செலவு பண்ணிப்பாங்க. எல்லாரோடையும் இருப்பாங்க. ஆனா, தனக்கு மட்டும் செலவு பண்ணிப்பாங்க. வேற யாராவது ஒண்ணு வாங்கி தந்தா எப்படி எப்படி அவங்களுடைய செலவை இன்னொருத்தங்க தலையில கட்டுறதுன்னு பார்ப்பாங்க. இவர்கள் தான் சிக்கரியின் குணாதிசயம் கொண்டவர்கள். அப்புறம் செல்ஃபிஷ் டூ த கோர். அதாவது தனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா இன்னொருத்தவங்கள மிதிச்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க தான் சிக்கரி தேவைப்படுபவர்கள். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் வச்சுக்கோங்களேன். ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 10 புடவை குடுத்து, "அம்மா உங்களுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்கம்மா. 5 பேர் இருக்கீங்கல்ல. நீங்க 2 ஆளுக்கு 2, 2 எடுத்துக்கோங்கன்னா" என்ன பண்ணுவாங்கன்னா, இதுலருந்து பார்த்து எடுத்துக்கோங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் நல்லது எடுத்துட்டு மிச்சவங்களுக்கு ஏனோ தானோன்னு எடுத்துட்டு போறது. அப்படி இருக்கிறவங்களெல்லாம் அதுதானே செல்ஃபிஷ். ஐயோ! எனக்கும் நல்லா இருக்கணும், மிச்சவங்களுக்கும் நல்லா இருக்கணும். கிடைக்கிறதே ஓசி. யாரோ தானமா தராங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு நல்லது இருந்ததுன்னா, அவங்களுக்கும் நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சது மட்டும் நான் எடுத்துன்ட்டேன். அப்படின்னு சொல்றவங்களுக்கு சிக்கரி தேவைப்படும். அதாவது சுயநலத்தின் உச்சகட்டம் அப்படி இருக்கிறவங்களுக்கு சிக்கரி தேவைப்படும். அவங்க வளர்றதுக்காகவும், அவங்களுக்கு ஒரு பேர் வர்றதுக்காகவும், அவங்களுக்கு ஒரு லாபம் தர்றதுக்காகவும், இன்னொருத்தவங்கள மிதிச்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு சிக்கரி. சரியா? அதே மாதிரி தனியா இருக்க பயப்படுவாங்க. இப்போ தனியா ஒரு விஷயம் செய்யணும், தனியா ஒரு இடத்துக்கு போணும்னா யாராவது துணை இருந்தா நல்லா இருக்குமே. இன்னைக்கு நைட் எப்படி தனியா இருக்க போறேன்னு தெரியல வீட்ல. யாராவது இருந்தா அதற்காக பணம் செலவு பண்ணுவாங்க. நீ ஏன்பா என்னோட வந்து தங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு இது வாங்கி தரவா? நீ வந்தீன்னா நம்ம 2 பேரும் ஒரு மூவி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். அப்படின்னு அதற்காக பணத்தை செலவு செய்பவர்கள். சிக்கரி பீப்பிள். இன்னொன்னு என்னன்னா, அட்டென்ஷன் சீக்கிங். அதாவது ஒரு இடத்துக்கு போனா தான் தான் எல்லாத்துலயும் பெருசா இருக்கும். அதற்காக அவங்க என்ன வேணா நடிப்பாங்க. வலிக்கிற மாரி நடிப்பாங்க, நோய் வந்த மாரி நடிப்பாங்க, அப்படியே உழுந்துட்ட மாதிரி நடிப்பாங்க, எழுந்துக்கிறாத மாரி நடிப்பாங்க. அவங்கள திடீர்னு அப்படின்னு ஒரு வலி ஒண்ணுமே இருக்காது. அதாவது தன்னை எல்லாரும் பார்க்கணும், தனக்கு எல்லாம் இது தேவை அப்படிங்கிறவங்களுக்கு சிக்கரி. அதற்காக நடிக்கவும் செய்வாங்க. உடம்பு சரியில்லாத மாரி நடிப்பு. ஐயோ! என்னால முடியல. ஐயோ! என்னால தாங்க முடியல. இடுப்பு வலிக்குது. அப்படின்னு அப்படியே அதாவது எல்லாரும் இவர பார்த்து, ஐயோ! என்னவோ ஆச்சு அவங்களுக்கு உடம்பு சரியில்லையே. ஏன்பா எப்படிப்பா இருக்கு உன் உடம்புன்னு அடுத்த தடவ பார்த்து கேட்கிற அளவுக்கு அவங்க நடிப்பா. இதுல என்ன பிரச்சனைன்னா, இவங்க நடிச்சு நடிச்சு அதை இவங்களே நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. நம்மளுக்கு இடுப்பு வலிக்குது, நம்மளுக்கு தலை வலிக்குது அப்படின்னு. அதுவே இவங்களுக்கு நோய் வரதுக்கு காரணமாவும் ஆயிடும். ஸோ இவர்களுக்கெல்லாம் தான் சிக்கரி தேவைப்படும். இப்ப சிக்கரி குடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த தேவையில்லாமல் நடிக்கிறது போயி, தேவையில்லாம செல்ஃபிஷ்னஸ்ஸா இருக்காங்கல்ல, சுயநலத்தின் உச்சக்கட்டம் இருக்காங்கல்ல, அத தாண்டி இன்னொருத்தவங்கள மிதிச்சு தான் மேல வரணும்னு நெனைக்கிற எண்ணம் போயி, அவர்களுடைய தனித்தன்மை வெளிக்கொணரும் இந்த சிக்கரி. அவர்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே ஒரு ஒரு தனித்தன்மை, ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த தனித்தன்மையை வெளிக்கொண்டு காட்டக்கூடிய விஷயம் இந்த சிக்கரி பண்ணும். அப்போ இந்த மாரி குணாதிசயங்கள் இருக்கிறவங்க சிக்கரி எடுத்துக்கொண்டால், அவர்கள் எதுல நல்லா இருக்காங்களோ, அதுல அவங்க நல்லா தேர்ச்சி பெற்று, நல்ல முதன்மை அடையறதுக்கு சிக்கரி ஒரு வாய்ப்பு குடுக்கும். அதே மாதிரி இத்தன நாள் அவங்கள கடிஞ்சு பேசினவங்க, ஏன்னா தெரிஞ்சிரும் ஒருத்தங்க நடிச்சா எவ்வளோ நேரம் நடிக்க முடியும் தெரிஞ்சிரும். அப்ப எல்லாரும் பின்னாடி வந்து அவங்கள காரி தான் துப்புவாங்களே தவிர, யாரும் பாராட்ட மாட்டாங்க. அவங்களால ஏதாவது யூஸ் பண்ணி அவங்கள தூக்கி போடலாமான்னு பார்ப்பாங்களே தவிர, யாரும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. பொறாமை குணமும் நெறைய இருக்கும். ஸோ, அதனால சிக்கரி குடுத்தால், அதை இந்த கெட்ட திங்ஸ் எல்லாம் போயி, அவர்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். எப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சாங்கன்னா, அவங்க எதுல இப்போ இந்த மாரி குணம் இருக்கிறவங்க சமைக்கிறதுல சூப்பர் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துக்கு போவாங்க.
அவங்க சமையல் இருங்க நான் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணும்போது அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாம் நீங்க சமையல் சூப்பரா பண்றீங்க, உங்களை மாதிரி வர முடியாது. அதுவே அவங்களுக்கு ஒரு பிசினஸா கூட மாறும். மேடம் நீங்க அன்னைக்கு இது பண்ணீங்களே, சமையல் பண்ணீங்களே அவங்க வீட்ல, அந்த ஹல்வா மட்டும் எனக்கு கொஞ்சம் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி. இதுவே அவங்களுக்கு ஒரு நிறைய பேருக்கு இது ஒரு பிசினஸா ஆயிருக்கு. வேலை செய்யற இடத்துல இந்த குணாதிசயங்கள் கொண்டிருந்தால் நீங்க அதை எடுத்துக்கும் போது உங்களுடைய தனித்திறன், உங்களுக்குன்னு ஒரு தனித்திறன் இருக்குல்ல, அது கொணரும். அது நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ நீங்க இப்ப தேவையில்லாம போட்டா போட்டி போட்டு இன்னொருத்தவங்களை மிதிக்கிறத தவிர நீங்க உங்களுடைய சுய டேலண்டின் மூலம், உங்களுடைய தனித்திறமையின் மூலம் நீங்க மேல வரும்போது யார் எப்படி போனா என்ன, நீங்க நல்ல மேல வருவீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் சிக்கரையோட நெகட்டிவ். சிக்கரோட பாசிட்டிவ் பார்க்கும்போது அவங்கக்குள்ள மறைந்து ஒளிந்திருக்கும் திறமையை வெளிக்கொணரும். அவங்க ஒரு இடத்துல அப்படியே கம்பீரமா நிக்கிற மாதிரி இருக்கும். எதெல்லாம் இவங்க நெகட்டிவ் கேரக்டர்ல இருக்கும்போது பண்ணாங்களோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் கேரக்டர்ல தானா வந்து விழ ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் சிக்கரி தேவைப்படும் நபர்களின் குணாதிசயம்.